வணக்கம் மக்கள், டுடே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே 83. ஸோ இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி லிஸ்ட்டு அரே அப்படின்லாம் பார்த்துட்டே நமக்கு ஒரு மாதிரி என்ன அப்படியே போயிட்டுருக்கேன்னு தோணும். ஸோ அதனால் ஒரு லாஜிக் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் அப்படின்றது தான் என்னோட தாட்டு. ஸோ இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, we count 35 heads and 94 legs among the chickens and rabbits in the farm. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபார்மில் என்ன பண்ணுறாங்கன்னா, சிக்கனும் இருக்குது, அதாவது கோழிகளும் அப்புறம் ரேபிட்ஸ் ரெண்டுமே கலந்துருக்குது. மொத்தமாக 35 கோழி ப்ளஸ் ரேபிட்டு சேர்ந்துருக்குது. மொத்தமாக சேர்ந்து 94 கால்ஸு. ஸோ அப்போ எத்தனை கோழி இருக்கும், எத்தனை ரேபிட்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுதான் இன்றைக்கான ப்ரோக்ராம். சரிங்களா? ஸோ நம்ம வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு எத்தனை ஹெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ ஹெட்டுன்னு வச்சுக்கிறேன். ஸோ 35 ஹெட் இருக்குது. எழுந்து லெக்கு 94 இருக்குது. சரிங்களா? ஸோ 94 லெக்கு 35 ஹெட் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, ஒவ்வொன்றா இந்த 35 ஹெட் இருக்குல்ல, ஸோ இதை குறைச்சிட்டே வரணும். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப், ஸோ ஐன்ற ரேஞ்ச் எடுத்துக்கிறேன். ஸோ h+1 வரைக்கும். ஸோ அதனால தான் h வரைக்கும் வரும். சரிங்களா? அது வரைக்கும் நான் என்ன பண்ணேன், ஒவ்வொரு நம்பர் எடுத்துகிட்டே வரேன். ஸோ h1 35 வரைக்கும் ஒவ்வொரு நம்பராக நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கும். அப்படிங்களா? கரெக்ட். 1 நம்பர் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கப்புறமா ஸோ ஜேன்றது ஒன்று பண்ணணும். ஸோ ஜேன்றது என்னன்றது நான் சொல்கிறேன். இதுக்கு ஐ எடுக்கிறது, இதுக்கு ஜே எடுக்குன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? h - i தான் ஜே. ஸோ இங்கே ஒரு சிம்பிளான இம்ப் கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ ஏதாவது 2 நம்பர்ஸ் எழுதணும். ஸோ அது ஒன்று கோழியோடது, ஒன்று ரேபிட்டோடது. ஸோ ஏதாவது 2 நம்பர்ஸ் சேர்ந்தால் அது 35 வரணும். அது 2 35. இங்கே என்ன டிஃபிகல்ட்டினா, கோழிக்கு 2 கால் இருக்கும். சரிங்களா? எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். லெக் பீஸ்லாம் சாப்பிடுவோம்ல. ஸோ அதனால் கோழிக்கு 2 கால் இருக்கும். ரேபிட்டுக்கு அதாவது முயலுக்கு 4 கால் இருக்கும். ஸோ அப்போ அப்படி இருக்குது. ஸோ 4 கால் எத்தனை வரணும், 2 கால் எத்தனை வரணும், எடுத்து டோட்டல் பண்ணால் கரெக்டாக 35 கவுண்ட் வரணும். அது லெக்ஸ்லாம் கவுண்ட் பண்ணால் 94 வரணும். ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம் தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். இப்போ ஒரு கோழின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே ஒரு கோழின்னு அசியூம் பண்ணிவிட்டு, ஒரு கோழிக்கு 2 கால் இருக்குமா, ஸோ 2ன்னு வந்துடும். ஸோ மற்றது எல்லாமே ரேபிட்டாக அசியூம் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு காம்பினேஷனாக செக் பண்ணிட்டே வரும். எந்த காம்பினேஷனில் இன்ட்ரு பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவல் டு 94 இருக்குதோ அப்போ இந்த கண்டிஷனை பிரேக் பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ அதுதான். ஸோ இப்போ ஐ இல்லை மைனஸ் பண்ணிட்டே வரும். ஸோ அப்போ ஐயில் 1 இருக்குன்னா, இப்போ ஜேல எவ்வளோ இருக்குன்னா, இல்லை 1லேருந்து 35லேருந்து 1 மைனஸ் பண்ணிட்டா எவ்வளோ வரும்னா 4. ஸோ அந்த ஏற்ற மாதிரி ஒவ்வொரு அந்த ஐக்கில் மைனஸ் பண்ணிட்டு மீதி தான் ஜேல தரும். சரிங்களா? நம்ம சிம்பிளான இஃப் கண்டிஷன் எழுத போகிறோம். ஸோ இந்த இஃப் கண்டிஷனில் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, ஸோ என்ன எழுத போகிறோம்னா, இந்த ஐ இன்ட்டு 2, ஏன்னா கோழிக்கு 2 கால் இருக்கும். சரிங்களா? ப்ளஸ் வேறு என்னன்னா, ஜேன்றது இப்போ இங்கே நம்ம ஐ ஜேன்றது அது வேணால் மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ ஐ 2 கால் கோழிக்கு, 4 கால் ரேபிட்டுக்கு. சரிங்களா? இது ரெண்டுமே எப்போ ஈக்குவல் டு லெக்குக்கு, எல்லுன்றது லெக்கு, எப்பவுமே 2 ப்ளஸ் பண்ணி வர வேல்யூ இப்போ லெக்குக்கு ஈக்குவலாக இருக்குதோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, பிரிண்ட் அந்த ஐ காமா ஜே வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் அதோட கரெக்டான வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம், நம்ம கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோமான்ட்டு. ஸோ ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சரு. நம்ம இப்படியே கூட அதை இது பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? நமக்கு இங்கே ஐ காமா ஜே வருதுல, ஸோ பக்கத்துலேயே பிரிண்ட், சரிங்களா, அந்த ஐ இன்ட்டு 2 கமா ஐ இன்ட்டு 4. சரிங்களா? ஸோ அப்போ தான் எவ்வளோ வேல்யூ வருதுன்ற மாதிரி ஒரு அசியம் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? 46 92 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இங்கே ஐஜே வரணும். சாரி, ஸோ நம்ம தப்பாக போடுறோம். ஓகே, ஐஜேன்னு இருக்குது. ஸோ இது 2 தான் நம்ம இப்போ இன்ட்டு பண்ணும்போது நமக்கு 2 வேல்யூ கிடைக்கும். ஸோ அது 2 தான் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா, கரெக்டாக நம்மளுக்கு 94 கிடைக்கும். உங்களுக்கு 2 நீங்கள் ப்ளஸ் பண்ணி பார்த்தாவே தெரியும். உங்களுக்கு கரெக்டாக 94 சூப்பராக கிடைக்கும். சரிங்களா? அந்த வயசை இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம். இன்கேஸ் அந்த 2 கேஸ்லையுமே அது கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃப்ளாக் மெத்தட் யூஸ் பண்ணுவோம்ல, அது நம்ம முன்னாடி ப்ரோக்ராம்லாம் பார்த்துருந்தா தெரியும். ஸோ ஃப்ளாக்ன்ற ஒன்று யூஸ் பண்ணி ஈக்குவல் டு 2ன்னு வச்சுருப்போம். இது நம்ம ஃபால்ஸ்னு வச்சுருப்போம். இப்போ இந்த கண்டிஷன் எப்போ ட்ரூ ஆகுதோ அப்போ நம்ம இந்த ஃப்ளாகை ஃபால்ஸாக மாற்றி விட்ருவோம்.
சரிங்களா. ஸோ அது ட்ரூவாக மாற்றி விட்ருவோம். ஸோ ட்ரூவாக மாற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா வெளியே கண்டிஷன் மட்டும் இந்த ஃப்ளாக் ட்ரூவாக இருக்கா, அந்த கண்டிஷன் போனதுக்கப்புறம் ட்ரூவாக இருக்கா ஃபாஸ்ட்டாக செக் பண்ணுவோம். ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஐஜேவியும் ஒரு வேரியபிளை போட்டு ஷோ பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வந்து எரர் மெசேஜ் காமிக்கும். இந்த மாதிரி வந்து ஷோ ஆக்கலை, கிடைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு என்ன மெசேஜ் வரும்னா எந்த ஒரு இந்த காம்பினேஷன் வந்து கிடைக்கவே இல்லை, ஸோ அது தப்புன்ற மாதிரி காமிக்கவே இல்லை. நான் வந்து அந்த மாதிரி இதுவில் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஷோ ஆகும். சரிங்களா. ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான். அதில் நமக்கு கொஞ்சம் லாஜிக் வந்து எத்தனை கால் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம டோட்டலாக யோசிக்காமல் கோழிக்கு எத்தனை கால், ராபிட் எத்தனை கால்னு யோசிச்சு அந்த காலுக்கான காம்பினேஷன் கண்டுபிடிச்சோன்னா நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.